நேற்று வைகாசி விசாகம் ஓதிமலை முருகன் தரிசனம் எனக்கு கிடச்சிச்சு. அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி நினைக்கிறேன். நேற்று வைகாசி விசாக நாளில் ஓதிமலை முருகனை பார்க்க போயிருந்தோம். அங்கே தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டது அங்கே மொத்தம் 1500 படிகள் இருக்குது அப்படின்னு. அதை கேட்ட உடனே ஒரு பயம் வந்துருச்சு. எப்படா அந்த 1500 படிகளையும் நம்ம ஏற போகிறோம் அப்படின்னு. ஆனால் மலை ஏறும்போது தான் புரிஞ்சது, இந்த பயணம் நம்ம கால்னால் இல்லை, நம்ம பக்தினால் நடக்க போகுது அப்படின்னு. ஒவ்வொரு படியிலையும் ஓம் சரவண பவன்னு சொல்லும்போது அந்த கால் வலியே தெரியவே இல்லை. மனசு அமைதியாக நிறைஞ்சிருந்துச்சு. அந்த 1500 படிகளுக்கும் கஷ்டம் இல்லாமல் ஒரு சுகமான அனுபவமாக மாறி போச்சு. அப்போதான் இந்த வரிகளோட உண்மை எனக்கு புரிஞ்சுது. 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கி 2 காலம் தோன்றும், முருகன் என்று ஓதுவர் முன். மனசில் ஒரு முறை முருகனை நினச்சா போதும், அவர் நமக்கு முன்னாடியே வழிகாட்டுவாங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. பயமும் துன்பமும் பின்னாடியே ஓடி போன மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துச்சு. அங்கே இருக்கிற முருகனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவரோட முகம் 5 முகம் இருந்தது. அதுக்கப்புறம் 8 கைகள் இருந்தது. அதோட தான் அவர் அருள் செய்கிறாரு. ஒவ்வொரு முகமும் ஒரு சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒவ்வொரு கையிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கிற ஃபீல் எனக்கு கொடுத்தாரு. அவர் கையில் இருக்கிற வேல் நம்ம பயங்களை எல்லாம் வெற்றியாக மாற்ற, தெய்வீகமாக மாறுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அலங்காரம், மலையினோட சுற்றுச்சூழல், தீப ஒளி எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இது ஒரு கோவில் இல்லை, முருகனோட உருவமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் ஓதிமலையோட சிறப்பு. இங்கே இருக்கிற முருகன் கூப்பிட்ட உடனே கேட்குற தெய்வம், நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம பக்தியோடு வந்தால் யாரையும் தள்ளி விடாமல் அருள் செய்யும் கந்தன். வைகாசி விசாக நாளில் இந்த மாதிரி தரிசனம் கிடச்சிருக்கிறதுக்கு நான் பல ஜென்ம புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அனுபவத்தை நான் மட்டும் வச்சுக்காமல் உங்களோடையும் அனைவருக்கிட்டேயும் நான் அன்புடன் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நான் நல்லபடியாக பகிர்ந்துட்டேன். முருகன் அருள் உங்களோடையும் எல்லாரோட வாழ்க்கையுமே நிறைஞ்சு இருக்கிறதுக்கு நானும் முருகன்கிட்ட வழிபட்டுக்கிறேன். கமெண்டில் எனக்கு பிடிச்ச ஸ்லோகம் ஓம் சரவண பவ. உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.